ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அல்லது இப்போ தான் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்களா? அல்லது வேலை செய்ய சில ஆரம்பம் இருக்கிறதா? வாழ்வில் அநேக ஆரம்பங்கள் இருக்கும். ஒரு தொழிலின் ஆரம்பம், வேலையின் ஆரம்பம், அல்லது கல்வியின் ஆரம்பம். எதை ஆரம்பிச்சிருக்கீங்க? ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ? சொன்னால் வேடிக்கையாக இருக்கும். மின்சார விளக்கு கண்டுபிடிக்கப்பட்ட போது அதை எரிய வைத்தார்கள். அது எங்கே எரிகிறது என்று கண்டுபிடிப்பதற்கு மெழுகுவத்திரியை கொளுத்தி அந்த வெளிச்சத்தில் மின் விளக்கை கண்டுபிடித்தார்களாம். இங்கே தான் எரிஞ்சிட்டு இருக்கு. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கு. பல்ப்லாம் அந்த 15 வாட்ஸ் 30 வாட்ஸ்லாம் அப்படி ரொம்ப மெல்ல தான் எரியும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, அசூர வளர்ச்சி. ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிக்கப்பட்ட போது சில வினாடிகள் மட்டுமே பறந்தது. கார் கண்டுபிடிக்கப்பட்ட போது 150 கிலோமீட்டர் போகிறதற்கு 32 மணி நேரங்கள் ஆயிற்று. ரயில் கண்டுபிடிக்கப்பட்ட போது அது 150 கிலோமீட்டர் பயணிக்க 32 மணி நேரங்கள் எடுத்துக்கொண்டது. கார் கண்டுபிடிக்கப்பட்ட போது ஆமை போல போனது, ஆனால் பல இடத்தில் நின்றுச்சு. ஆனால் இன்றைக்கு பாருங்க, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு? 150, 170, 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற கார்கள் இருக்கிறது. ஆரம்ப அற்பமாக தான் இருந்துச்சு. ஆனால் பரிணாம வளர்ச்சி அடைந்து அது இன்னைக்கு பயங்கர வளர்ச்சி. சின்ன வியாபாரம் கலங்கிட்டீங்களோ? ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்க கத்தரால முடியும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன தொழிற்சாலை நினைக்கிறீங்களோ? பல ஆயிரங்கள் வேலை செய்கிற ஃபேக்டரியை கத்தர் உங்களுக்கு தருவார். சின்ன ஊழியம் நினைக்கிறீங்களோ? ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அற்பமான ஆரம்ப நாளை யாரா சட்டை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம், அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவு, அவர்தான் அல்பா, அவர்தான் ஒமேகா. அவர் ஆரம்பித்தவர், முடிப்பார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள், விசுவாசிங்கள், நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள். கர்த்தர் சோதரி. இப்பதான் கல்லூரி படிப்பு ஆரம்பிக்க போறீங்களா? அதுக்காக முயற்சி எடுக்கிறீங்களா? வெற்றிகரமா வருவீங்க, கோல்டு மெடலிஸ்டா வருவீங்க. ஏசப்பாவை சார்ந்து கொள்ளுங்க, வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை உறுதியா பிடிச்சிருங்க. உங்க ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். ஒரு சாதாரண ட்ரைனிங், உங்களுக்கு சரியான வேலை இல்லை, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ற வேலையை அவர் தரப்போகிறார். திருமணமாகி ஆரம்ப நாட்கள் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கை எப்படின்னு ஆரம்பம் அப்படித்தான். திருமண வாழ்க்கையின் ஆரம்பம் 2 பேண்ட் 2 ஷர்ட் தான் உண்டு. எளிமையான வாழ்க்கை. பணம் இருக்காது. 20 ரூபா 30 ரூபா இருக்கும். இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் முடித்திருக்கிறேன். பிள்ளைகள், மருமக்குமார், பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. நல்ல ஊழியம். தேசத்துக்கும் உலகங்களுக்கும் கர்த்தர் பயன்படுத்தினார். நினைத்து பார்த்தால் கண்ணீரை தவிர ஒன்றும் வராது. அற்பமான ஆரம்பம். நல்லா ட்ரெஸ் போட ஆரம்பித்த போது புது ட்ரெஸ் இல்லை, யாருடைய ட்ரெஸ்ஸை தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டேன். ஆரம்பம் அப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கான பேருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்குற கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆரம்பத்தை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். ஆமென். நிச்சயமா முடியும் உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுல அப்படித்தானே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆமென். யோபு 8:7. ஆமென். முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை யோபை ஆசீர்வதித்தார். 10 பிள்ளைகள், ஏராளமான செழிப்புகள். அவர் யோபுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் தேவன். யோபின் காலத்துக்கு மாத்திரமல்ல, நம்ம காலத்துக்கும் ஒரு தேவன். அந்த இயேசப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள், விசுவாசங்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஆரம்பத்தை ஸ்ட்ரகிள் ஆகி சோர்ந்து போயிருக்கிற நிறைய பேர் உண்டு. குடும்ப வாழ்க்கையில, வேலையில, தொழில, வியாபாரத்துல தைரியமா முன்னேற கிருபை தாரும், நல்ல வளர்ச்சியை தாரும். இயேசப்பாவை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.